ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். டேப் மெஷர் டூல் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட்டை அளந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட்டு பிரெத் ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டான அளவில் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்கேல் டூல் ஆக்டிவேட் பண்ணுறோம். சென்டரில் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி ட்ராக் பண்ணணும். 3 ஃபீட்டு. அதே மாதிரி மேலேயும் சென்டரில் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி ட்ராக் பண்ணணும். 7 ஃபீட்டு. இப்போது இதை வந்து டேப் மெஷர் டூல் எடுத்து அளந்து பார்க்கலாம். ஸோ 3 ஃபீட்டு. மறுபடியும் டேப் மெஷர் டூலு 7 ஃபீட்டு. ஸோ கரெக்டாக நமக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது தேவையில்லைன்னு நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய டோர் வந்து இந்த சைடு ஓப்பன் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து டேர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ செலக்ட் பண்ணி ஸ்கேல் டூலே எடுத்துக்கிறோம். ஸோ வாலை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை அப்படியே திருப்பி -1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்கேல் வந்து மாறிடுச்சு நமக்கு. இப்போ இது என்ன பண்ணுறோம், மூவ் பண்ண வேண்டியது தான். இப்போது இதை வந்து நம்ம சென்டருக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஓகே அப்படின்னா இங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணிட வேண்டியது தான். ஓகேவா, இது மாதிரி நம்ம டோரை இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாலை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஓப்பனிங்க்கு இது மாதிரி நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து விண்டோ. ஸோ விண்டோவும் நம்ம 3D வேர்ஹவுஸ்லேருந்து நிறைய விண்டோ இருக்கும், அதுலேருந்து எடுத்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் விண்டோன்னு டைப் பண்ணுறேன். ஏதாவது ஒரு மாடல் விண்டோவை எடுத்து இந்த விண்டோ கூட எடுத்துக்கலாம். இந்த விண்டோவை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து நம்மளுடைய டோர் டேபில் இருக்குது, இதுவும் நம்ம டோர் இதில் இருக்குது. ஸோ இது வந்து டோர் அண்ட் விண்டோ ஒரே இதில் கூட இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது ஃபஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த கிளாஸ் டெக்ஸ்டர் எல்லாமே வந்து நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதோட அளவு நம்ம செக் பண்ணணும். ஸோ டேப் மெஷர் டூல் எடுத்துக்கோங்க. இதோட அளவு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூல் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இங்கே நல்லா டர்ன் பண்ணிவிட்டு இதில் இந்த 3 டாட் இருக்கும், 3 டாட்டில் நம்ம சென்டர் டாட்டு தான் ட்ராக் பண்ணணும். அப்போ தான் அந்த அளவு கரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சென்டர் இதை ட்ராக் பண்ணிவிட்டு
நம்மளுடைய அளவு வந்து 4 feet. ஸோ 4 feet கொடுத்து என்ட்ரி கொடுத்தாச்சு. அடுத்து அதே மாதிரி மேலேயும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் இருக்க இல்லையா அதுதான் கிளிக் பண்ணணும். இப்போ இதுவும் நமக்கு 4 feet. ஸோ கொடுத்தாச்சு. இப்போது டேப் மெஷர் டூல் எடுத்து அகெயின் அளந்து பார்க்குறோம். 4 feet இருக்குது. இந்த சைடு 4 feet இருக்குது. ஓகே. ஸோ கரெக்டான அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இதை எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ காப்பி, மூவ் டூல் யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். இது காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் மூவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். ஸோ நம்ம இதோட சென்ட்ரல் அளவுக்குலாம் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 3 inch உள்ளே பண்ணிட்டால் கொஞ்சம் உள்ளே தானே நமக்கு வந்து விண்டோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டோரையும் வேணுனாலும் நம்ம அதேமாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோரை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூலை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து உள் பக்கமாக 3 inchக்கு மூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஆக்சஸில் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு தப்பாகிடும். ஸோ 3 inches கொடுத்து மூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு டோர் கொஞ்சம் உள்ளே இருக்கா, டோர் விண்டோ இந்த மாதிரி தான் நம்ம டோர் விண்டோ இதை வந்து இந்த மாதிரி வேரஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண தான் வரும். ஸோ நிறைய டவுட் வரும். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.